IPL 18 almost comes to business end. Now only two teams compete for the title, but this time we get the new champions. So definitely this year finals we have very crucial for new teams to lift the title. So let's see the preview of Tata IPL 2025 finals. It's face off between Royal Challengers Bangalore versus Punjab Kings. So 2025 IPL almost வந்து ஸோ ஜூன் 3 நாளையோட இதாக போகுது. நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன் திஸ் டைம் வி நோ த சாம்பியன்ஸ். ஸோ ஒரு நியூ சாம்பியன்ஸ் இந்தியன் நமக்கு இந்த ஐபிஎல்ல வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ ஆர்சிபியா பிபிகேஎஸ்ஆ அப்படிங்கிற ஒரு கண்டெஸ்டாக இருக்க போகுது இந்த ஒரு ஃபைனல்ஸில். ஏன்னா ரெண்டு டீம்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் 17 years தே ஃபைட் ஃபார் இட். பட் சரியாக அவங்களால வந்து ஒரு இது பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆர்சிபியாகவும் இருக்கட்டும், ஒரு பிபிகேஎஸாகவும் இருக்கட்டும். ஸோ பிபிகேஎஸ் திஸ் இஸ் த செகண்ட் ஃபைனலிஸ்ட், செகண்ட் டைம் அவங்க ஃபைனல்ஸ்க்கு இது பண்ண. ஆர்சிபிக்கு இது 4th time. ஸோ இந்த டைம்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு டீம்ஸும் 5 years இன் ஃபைனல்ஸில் ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து டெஃபினெட்லி ஒரு டீம் கன்ஃபார்ம் லிஃப்ட் த ட்ராஃபி. ஸோ அந்த எந்த டீம்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து நமக்கு நாளைக்கு இந்த டைம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ குவாலிஃபயர்ஸில் நம்ம பார்த்தோன்னா ஆர்சிபி வந்து ஒரு ட்ரெமண்டஸ் பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ் அட் குவாலிஃபயர் 1. ஐ திங்க் நோ ஒன் கேன் எக்ஸ்பெக்ட் தட் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபிக்கு பவுலர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா எக்ஸ்ட்ரானரி பவுலிங் எஃபர்ட் பை ஆர்சிபி பவுலர்ஸ், எஸ்பெஷலி ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு கம்பேக் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சுயாஷ் சர்மாவோட பிரில்லியன்ட் ஸ்பெல். ஸோ அது இல்லாமல் புவனேஸ்வர் குமார் ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஒரு இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு ஈஸி வின் இன் குவாலிஃபயர் 1ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படியே எலிமினேட்டரில் பார்த்தீங்கன்னா மும்பை வர்சஸ் ஜிடி பார்த்தீங்கன்னா எம்ஐ நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு புல் பேக் பண்ணாங்க ஜிடிஎன்ல லாஸ்ட் இதில். லைக் ஜிடியும் நல்லா இது பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு மும்பைக்கு ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு வாஷிங்டன் விக்கெட் வந்ததுக்கப்புறமா அப்படியே டோட்டலாக மொரால் சேஞ்ச் ஆச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜிடியை பீட் பண்ணி குவாலிஃபயர் 2 வந்தாங்க. குவாலிஃபயர் 2 இஸ் அ க்ரூஷியல் கேம். ஸோ எவ்ரி ஒன் எக்ஸ்பர்ட் எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு ஐஓ10 கிளாஷாகவும் இருந்திருக்காது. அட் த சேம் டைம் ஆர்சிபிக்கு ஒரு லிட்டில் பிட் நிறையவே டஃப்பாக வந்திருக்கும். சிக்ஸ்த் டைட்டிலுக்காக மும்பை இந்தியன்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் பிபிகேஸும் ஒரு நாள் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சைடாக தான் இருந்தாங்க. அந்த ஒரு 5 yearsக்கு அப்புறமா கூட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு பிபிகேஸ் பொறுத்த வரைக்குமே. ஸோ அந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ நல்ல ஒரு மேட்சாக போச்சு அந்த ஒரு கேம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ திங்க் அவங்க இருந்தால் ரன் ரேட்டுக்கு வந்து ஒரு 230 அடிச்சிருக்கணும். பட் அந்த ஒரு 2 பேக் டு பேக் விக்கெட்ஸ் வந்ததுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ரன் ரேட்டும் இதுவாச்சு. ஸோ பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயர் லைக் டெஃபினெட்லி அ மேன். சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், அந்த மாதிரி ஒரு நாள் நிஜமாலே நான் பார்க்கல. ஏன்னா ஒரு பும்ராவெலாம் வந்து என்ன சொல்கிறது டேக் ஆன் பண்ண விதமாக இருக்கட்டும், லைக் ஒரு டெலிகண்ட் டச் எப்படி. ஸோ யார்க்கர் டெலிவரியை வந்து லைக் ஸ்லைஸ் டு த தேர்ட் மேன் ரீஜன். ஐ திங்க் யாருமே அந்த ஒரு இதில் யோசிச்சிருக்க மாட்டேன். மேபி என்ன சொல் பும்ரா பார்த்தாலாம் லைக் ஸ்ட்ரேஸ் பண்ணி சென்சிபிளாக இருந்தார். அந்த ஒரு 2 ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தேர்ட் மேன் ஸ்லைஸ் பண்ணி விடுவார் பாருங்கள். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒன்றா இருந்துச்சு அந்த பார்க்கும்போதெல்லாம். ஐ திங்க் தே டேக்கிள் பிரில்லியன்ட் அகேன்ஸ்ட் பும்ரா. ஸ்ட்ரேஸ் பண்ணார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஷ் இங்கில்ஸ் ஒரு ரீசனபிள் நாக்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு அந்த குவாலிஃபயர் 2ல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அந்த குவாலிஃபயர் 1 ரிப்பீட்டாக ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ் ஃபைனல்ஸ் ஆடுறாங்க அட் அகமதாபாத். ஸோ ஒரு பிக் ஃபைனல்ஸாக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சரி, பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் சரி, ப்ளஸஸும் இருக்குது மைனஸஸும் இருக்குது. லைக் ரெண்டு டீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபைனல்ஸ் இது பண்ணாத ஒரு சைடாக தான் இருக்குது ரெண்டு பேருமே. ஸோ எப்படி இது பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்குமே வந்து என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் வெயிட் ஆஃப் த 17 years இந்த வருஷம் கன்ஃபார்ம் அவங்க அடிக்கணுங்கிற அந்த ஒரு இது. டெஃபினெட்லி இட்ஸ் ஃபார் விராட் கோலி மாதிரி தான் இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் த பிளேயர்ஸ், இஸ் ஃபேன்ஸ் ஆல்சோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. விராட் கோலிக்காக ஒரு ட்ராஃபி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்சிபி டீமுக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி லைக் அந்த விராட் கோலிக்கு அந்த ஈகர்னஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர் ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணார், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ட்வைஸ் வின் பண்ண, T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டாரு. லைக் இன்னும் அவரோட ட்ராஃபி கேபினெட்டில் இன்னும் ஒரு மிஸ்ஸிங் ஒன்று பார்த்தா அந்த ஐபிஎல் ட்ராஃபி தான். தே ஃபைட் ஃப்ரம் சீசன் 1லேருந்தே ஒரு பெரிய ஃபைட் இருந்திருக்கு விராட் கோலிக்கு. ஸோ அதை
கிட்ட போயிட்டு அதை வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் விராட் கோலிக்கு அந்த ஒரு இது வந்துச்சு. ஸோ இந்த டைம் அந்த ஒரு ஜிங்ஸ் எல்லாம் ப்ரோக் பண்ணிட்டு வராங்களா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அந்த பஞ்சாப் கிங்ஸ் வருவோமே. ஸோ 2014 ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சீசன் இருந்துச்சு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. லைக் ஃபைனல்ஸில் வந்து கேகேஆர் அகேன்ஸ்டாக வந்து மேட்ச்சை புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதே இது லைக் இந்த இதில் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஸோ ஸ்ரேயஸ் அண்ட் ரிக்கி பாண்டிங் காம்போ வந்து ஒன்ஸ் அகெயின் ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போவாக இதுவாக இருக்குது. ஏன்னா 2020 அகெயின் ஃபார் டிசி நல்லாவே பண்ணாங்க. ஃபைனல்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி தே லாஸ் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அது மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாதுன்னு அவங்களும் பார்ப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு இது வின் பண்ண ஒரு பேக் டு பேக் ஒரு ஐபிஎல் டைட்டில் ஆஸ் அ கேப்டன் லாஸ்ட் இயர் ஒரு கேகேஆருக்கு வின் பண்ணார். ஸோ திஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிகேஎஸ்க்கு வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் நல்லாவே இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சரி பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ஸோ நல்ல ஒரு டாமினன்ட் சைடாகவும் வந்திருக்காங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டு டீம்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு இது இருக்குதுனால ஸோ எக்ஸைட்டிங் ஃபைனல்ஸ் வி ஹேவ் அஹெட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இந்த டைம் நமக்கு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 11:30 we know who should lift the trophy for the first time in IPL history நமக்கு தெரிஞ்சிடும் guys. So after the finals we discuss about that finals review.